கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னா என்னது? அதை தாண்டி இன்னொன்று கிடையாது. அப்போ கிறிஸ்டல் என்பது உண்மை. கிறிஸ்டலில் பொய்ன்றதுலாம் கிடையாது, டூப்ளிகேட்லாம் கிடையாது. அதனுடைய அதை நீங்கள் பாலிஷ் பண்ண அது பவர் ஏறும். இப்போ அந்த கிளாரிட்டி இருக்கும். டைமண்டை நீங்கள் நல்லா பாலிஷ் பண்ண ராவாக தான் இருக்கும், கறி மாதிரி தான் இருக்கும். டைமண்டு நல்லா பாலிஷ் பண்ண தான் அப்படியே பியூர் ஒயிட் வரும், ஜொலிக்கும். கிறிஸ்டல் சேம் அதே தான். கிறிஸ்டல் மாலையாக போட்டுக்கிறலாம். ஏங்க போடணும் அப்படின்னா சிம்பிள் லாஜிக். உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க எப்போவுமே ஈஸியாக டென்ஷன் ஆயிடுவாங்க, அதிகப்படியாக அவங்களுக்கு கோபம் வரும். நியாயமாக பேச மாட்டாங்க, எந்த கோபம் கண்ட்ரோல் இல்லாமல் பேசுகிறாங்களே. அது வராத நேரத்தில் மற்ற பண்ணலாம் அவங்கள மாதிரி உண்மையானவங்க நேர்மையான யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. அவங்கள எப்பவுமே உண்மையாக வர வைக்கணும்னா கிறிஸ்டல் மாலை போட்டால் எப்பவும் உண்மையாக இருப்பாங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் நிறைய பொம்மைகள் கிறிஸ்டலால் செஞ்ச பொம்மைகள் வச்சுருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டல் ஸ்படிக மாலை போட்டிருப்பாங்க, ஸ்படிகத்தில் வந்து கையில் பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக்யூரிட்டி கொடுக்குது, ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குது, ஒரு கிளென்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் உண்மைதானா இல்லை அவங்களுடைய பிரம்மையா? உண்மையாக இருந்தால் கிறிஸ்டல் நம்ம எப்படி சரியாக பயன்படுத்தினா நம்முடைய வாழ்க்கையிலையும் உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றி நிலையை நம்மால் அடைய முடியும்? இது குறித்த $1 மில்லியன் ஆன்சரை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். கிறிஸ்டல் ஸ்படிகம் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா? நான் பேசுறது கிறிஸ்டல் ட்ரூ அப்படின்னா என்னது? ட்ரூவே வந்து உண்மை. அந்த ட்ரூக்கு கிறிஸ்டல் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். உண்மையா இல்லைங்களா? இந்த இங்கிலீஷில் பேசுகிறவங்களுக்கு மட்டும் கிறிஸ்டல் கிளியர் அப்படிம்பாங்க. அந்த கிறிஸ்டல் கிளியர் கரெக்டாக சொன்ன. கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னா என்னது? அதை தாண்டி இன்னொன்று கிடையாது. அப்போ கிறிஸ்டல் என்பது உண்மை. நீங்கள் உண்மையானு கேட்டீங்க. அது நிச்சயமா அதை நாங்கள் வந்து எப்படி பயன்படுத்தினா அது எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கொடுக்கும் சார்? கிறிஸ்டலுங்கிறது பொதுவாக வந்துட்டு நீங்கள் இப்போ நல்லா ஒரு 100 டிகிரி பாறைகிட்ட அடிக்குது, சூடுன்னு வைங்க, வெயில் அடிக்குதுன்னு வைங்க. இந்த கிறிஸ்டலை கொண்டு போயிட்டு வெயிலில் நல்லா வச்சுட்டு அப்போ ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழிச்சிட்டு எந்த பொருளும் வச்சுட்டு ஹீட்டில் போட்டால் சூடாக இருக்கும் இல்லையா? நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்போ கூட ஜில்லுன்னு இருக்கும். அதுதான் உண்மையான கிறிஸ்டல். அதுதான் உண்மையான கிறிஸ்டல். ஒன்று. ரெண்டாவது உண்மையான இல்லை, கிறிஸ்டலில் பொய்ன்றதுலாம் கிடையாது, டூப்ளிகேட்லாம் கிடையாது. அதை நீங்கள் பாலிஷ் பண்ண அது பவர் ஏறும். இப்போ அந்த கிளாரிட்டி இருக்கும். கிளாரிட்டி தான் அதில். அதனுடைய பவர் வந்துட்டு நீங்கள் நல்லா அதை பாலிஷ் பண்ண பவர் ஏறும். நீங்கள் அப்படி பிடிச்சிங்கனாக்கா அந்த கிறிஸ்டலுக்குள்ளே ரெயின்போ போகிறது தெரியும். அதுக்கு நல்லா பாலிஷ் பண்ண மெருகு ஏறும். டைமண்டு அதே மாதிரி தான். டைமண்டை நீங்கள் நல்லா பாலிஷ் பண்ண ராவாக தான் இருக்கும், கறி மாதிரி தான் இருக்கும். டைமண்டு நல்லா பாலிஷ் பண்ண தான் அப்படியே பியூர் ஒயிட் வரும், ஜொலிக்கும். கிறிஸ்டல் சேம் அதே தான். ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிங்கன்னா அப்படி பிடிச்சிங்கன்னு வைங்க. நீங்கள் மாலை கிறிஸ்டல் மாலை வச்சுருக்கிறீங்க, அப்படி எடுத்தீங்கன்னாக்காவே அப்படியே ஒவ்வொரு மணிக்குள்ளேயும் உள்ள அந்த கிறிஸ்டலில் ரெயின்போ கலர் உள்ளே இருக்கும். அந்த ரெயின்போ கலர் தெரிகிற அளவுக்கு உள்ள கிறிஸ்டலை வச்சுக்கிறணும். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டோம். அதில் என்ன எங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது? அதுதான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள். வெயிலில் அவ்வளோ ஹீட்டு பாராசூட்டில் வச்சு கூட அது கூலாக இருக்குது அப்படின்னாக்கா, நல்ல ஹீட் பாடி யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் அந்த கிறிஸ்டல் மாலையாக போட்டுக்கிறலாம். ஏங்க போடணும் அப்படின்னா சிம்பிள் லாஜிக். உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க எப்போவுமே ஈஸியாக டென்ஷன் ஆயிடுவாங்க, அதிகப்படியாக அவங்களுக்கு கோபம் வரும். இது ஒரு சயின்டிஃபிக்கான சமாச்சாரம் தான். ஹீட் பாடி உள்ளவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும், அடிக்கடிக்கு வரும், ஈஸியாக டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த மாலை தூக்கி கழுத்தில் போடுங்க, சாஃப்ட் ஆயிடுவாங்க, கூல் ஆயிடுவாங்க. இதுதான் அது லாஜிக். எதுக்கு யூஸ் பண்ணுறன்ட்டு அதுக்கு தான் இப்படி சொல்லி சொன்னேன். அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவைப்படுது. கூல் ஆயிடுவாங்க, சாந்தப்படுத்திடும். கோபம் அதிகமாக வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உச்சியில் ஏறிடும். என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒரு இது இருக்குது, கோவம் வந்து பேசுகிற ஒரு ஆள்கிட்ட நியாயம் இருக்காது, நியாயமாக பேச மாட்டாங்க. எந்த கோவம் கண்ட்ரோல் இல்லாமல் பேசுகிறாங்களே. அது வராத நேரத்தில் மற்ற பண்ணலாம் அவங்கள மாதிரி
உண்மையானவங்க நேர்மையான யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. அவங்கள எப்பவுமே உண்மையாக வர வைக்கணும்னா கிறிஸ்டல் மாலை போட்டால் எப்பவும் உண்மையாக இருப்பாங்க. அங்கே ஒரு பாயிண்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வீட்டில் எங்கே வேணாலும் வைக்கலாம். பூஜை ரூமில் வைங்க, ஹாலில் வைங்க. எதுக்கு வைக்கணும்? பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பிஸ்னஸ் செக்டரில் டேபிள் போட்டிருப்பீங்க, அங்கே வைங்க. எதுக்கு வைக்கணும்? இப்போ காற்று வருது, நம்ம காற்று எல்லார் வீட்லேயும் வரப்போகுது போகுது. இந்த காற்று மூலயமா தான் நல்ல விஷயங்கள், நல்ல இதெல்லாம் உள்ளே அதுக்குள்ளே தான் வரும். சில திருஷ்டிலாம் உள்ளே வருது அப்படிலான்றீங்களா, காற்று மூலயமாக தேவையில்லாத சில அந்த டெவிலுக்கு சம்மந்தப்பட்ட சில இதெல்லாம் இருக்கும். அது காற்றாக கூட வரும், காற்று மூலயமாக வரும். சரன்னு வந்து வீட்டுக்குள்ளே வந்து அடைக்கலமாய் உட்காந்துக்குருவாங்க. அந்த ஏவல் பில்லி. ஆமாம், அதெல்லாம் நம்ம நினைக்கிற எல்லாம் உருவம் மாதிரி இருக்கும், கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். காற்று மூலயமா வந்து காற்றுல வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோம். பார்க்கவும் முடியாது. எப்படி பார்ப்பீங்க? காற்றே கண்ணில் தெரியல, அப்புறம் காற்று மூலயமா வர்றது எப்படி தெரியும்? அப்போ காற்றுக்குள்ளேயே வந்துட்டு காஸ்மிக் எனர்ஜின்னு ஒன்று வரும். எல்லாம் பிரிவு அதுக்குள்ளே நிறைய இருக்குது. காற்றுக்குள்ளேயே நம்ம வெறும் காற்றுன்னு நினைக்கிறோம். காற்றுக்குள்ளே காஸ்மிக் எனர்ஜி இருக்குது, அல்ட்ரா எனர்ஜின்னு இருக்குது, ஆகாஷ் எனர்ஜின்னு இருக்குது. அதில் 15-20 வெரைட்டி உள்ளே இருக்குது. இவ்வளோத்துக்கு கூட நடுவில் இதுவும் சேர்ந்துருக்கும். உள்ளுக்குள்ளே வந்துடும், உக்காந்துக்குருவார். உக்காந்துட்டு என்னென்ன பண்ணணுமோ அவரால் முடிஞ்ச அவ்வளோத்தையும் பண்ணி உங்களை ஒரு வழி ஆக்கிடுவார். அப்போது இந்த கிறிஸ்டலை வச்சிங்கன்னு வைங்க, இவர் இருக்கிறாருன்னு சொன்னாவே மேக்ஸிமம் அவர் உள்ளே வரமாட்டார், காற்றுக்குள்ளே வராது, ஃபில்ட்ரு பண்ணிடும். இல்லைங்க வந்துருச்சிங்க கவலையப்படாதீங்க, இவர் ஃபுல்லாக சக் பண்ணிடுவார். அடுத்த செகண்டு இவர் சக் பண்ணிடுவார். சக் பண்ணிவிட்டு வெளியே அவரை க்ரஷ் பண்ணி வெளியே அனுப்பும்போது நல்ல காற்றை வாங்கிக்கிறாரு. அவர் உள்ளே சக் பண்ணி ஃபுல்லாக மிஷினில் அவர் எல்லாத்தையும் வேலையை பார்த்துருவார். பயப்பட வேண்டாம். அதுக்கு தான் கிறிஸ்டல். நம்மளை காற்று பியூரிட்டி பண்ணுறாலோ பண்ணும்போது நம்மளும் பியூரிட்டி பண்ணிடுறாரு. நம்மளை நல்ல காற்றை நம்ம சுவாசிக்கலாம். பொல்யூஷனாக சில காற்றுலாம் வருது, காற்று மூலிமா தான் பொல்யூஷன் எல்லாம் உள்ள மிக்ஸ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் இது சக் பண்ணிக்கும். அப்போ உடனே சக் பண்ணால் இது கருப்பாயிருமானா இது ஆகாது. பியூரிட்டி பண்ணுற கெப்பாசிட்டி கிறிஸ்டலுக்கு உண்டு. அவ்வளோ அடிக்கிற ஹீட்டையே உள்ளே தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இதெல்லாம் அதனால் கிறிஸ்டல் வந்து கம்பல்சரி எல்லா வீட்டிலையும் நீங்கள் வச்சுருக்கணும். பூஜை அறையிலையும் இருக்கணும், ஹால்லையும் ஒன்று வச்சுருங்க. இந்த கிறிஸ்டல்லே பிரமிட் ஃபார்மேட்லலாம் வருது, அதெல்லாம் வந்து நல்லதா சார்? இல்லை, அதுதான் அந்த கிறிஸ்டல்ங்கிறது வந்துட்டு நீங்கள் என்ன பேட்டர்னாலும் வச்சுக்கலாம். அந்த பிரமிடுங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, பிரமிடுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. பொதுவாக பிரமிடெல்லாம் எங்கே இருக்குன்னாக்கா எகிப்தில் தான் இருக்கும். எகிப்து நாட்டில் தான் அங்கே பிரமிடு மாதிரி இருக்கும். பிரமிடுக்கு ஒரு பொதுவாக ஒரு சக்தி இருக்கும். என்னன்னாக்கா, இந்த மாதிரி காற்று இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் உள்ளே இழுக்கும் போகும்போது அதை ஸ்டே பண்ணி உள்ளே தங்க வச்சு அதை பியூரிட்டி பண்ணி அனுப்பக்கூடியது சக்தி பிரமிடுக்கு உண்டு. ரெண்டாவது, இந்த பிரமிடு பேட்டர்னில் இருக்கும் போகும்போது அந்த இயற்கையை அதில் கனெக்ட் ஆகும். சூரிய ஒளி, இப்போ பிரமிடில் ஒரு வீடு கட்டியிருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த சூரிய ஒளி கூட பார்த்திங்கனாக்கா ஹீட்டை வந்து நம்ம வீட்டில் அவ்வளோ அடிக்காது. பிரமிடு மாதிரி ஒரு வீடை கட்டி அந்த இடத்துல நீங்கள் உள்ளே வரா மாதிரி நின்று பாருங்கள், ஹீட்டே வராது. ஹீட்டு உள் வாங்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. ஏற்கனவே கிறிஸ்டல் வந்துட்டு ஏற்கனவே இவ்வளோ சக்தி, கிறிஸ்டல் பற்றி இவ்வளோ சக்தி சொல்லிட்டோம். அது பிரமிடு பேட்டர்னில் இருக்கும் போகும்போது டபுள் பவர், கிறிஸ்டலுக்கு ஒரு பவர், பிரமிடுக்குன்னு ஒரு பவர், 2 பவர் இருக்கும் போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வந்து அந்த கிறிஸ்டலை பிரமிடு பேட்டரில் வைக்கிறது. பிரமிடை வந்து வெறும் கிறிஸ்டலில் தான் வைக்கணும்னு கிடையாது. பிரமிடை வந்துட்டு நீங்கள் மெட்டல்லையும் வைக்கலாம், வேலை செய்யும். எந்த மெட்டலில் வைக்கணும் சார்? காப்பரில் வேலை வைக்கலாம், வெங்கலத்தில் வைக்கலாம். அதெல்லாம் பவர்ஃபுல்லானது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சிலது எங்களை ஏதாவது இப்போ சொல்ல வேண்டாம்னு சொல்லுது, அதை சொல்லலை. அவ்வளோ பவர் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அடித்து பிச்சு வெளியே எடுத்துகிட்டு வந்துடும் சில பொருள் எல்லாத்தையும். கோவில்களில் இந்த மகாமேரு எல்லாமே பிரமிட் பேட்டர்ன் தான் இல்லைங்களா சார்? அதெல்லாம் இப்போ அதை தான் சொல்லணும் சார். எங்களுக்குள்ளே இப்போ நான்லாம் இருக்கிறேன்னாக்கா எதெல்லாம் பேசணும், என்னை வந்து 90-95% பேச அலோவ் பர்மிட் கொடுத்துருவாரு. சில இது 5-10% பேச அலோவ் பண்ண மாட்டேன். பேசும்போது ஃபில்டர் பண்ணிடுறாங்க, இதை சொல்லாத, இப்போ சொல்கிறதுக்கு வந்தேன் சொல்லக்கூடாது, சரி விட்டேன், பரவாயில்ல, எல்லாமே சொல்லியாச்சு, இனிமேல் சொல்கிறதுக்கு 1-2 அது வேண்டான்றதுனால அது தேவை இல்லை. அதனால் அவ்வளோ பவர் இருக்குது. கம்பல்சரி வைங்க. பிஸ்னஸ் செக்டர்லாம் கண்டிப்பாக வைங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் செக்டர்லாம் போய் பாருங்கள், பேப்பர் வெயிட் மாதிரி கூட வச்சிடலாம் நீங்கள் கிறிஸ்டலில். பேப்பர் வெயிட்டு வைப்பாங்க. அதை நம்ம பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும், பேப்பர் வெயிட்டுன்னுவாங்க. அழகாக கிறிஸ்டல் அந்த பேட்டர்லாம் கூட இருக்கும், வச்சுக்கிடலாம்.
சும்மா தேவையில்லாமல் பேப்பர் வெயிட்டு கண்ட வெயிட்டை தூக்கி வைக்கிறதுக்கு கிறிஸ்டலில் கூட அது மாதிரி பேப்பர் வெயிட் பேட்டர்னில் வைக்கலாம். அதனால் கிறிஸ்டலுங்கிறது பல வகையில் யூஸு, மெயினாக எதுக்கெல்லாம் யூஸுங்கிறது எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். நம்ம ப்ரோக்ராம் பார்த்து அவ்வளோ பேரும் இனிமேல் கிறிஸ்டலை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிச்சயமா சார். ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின், கிறிஸ்டல் மாலை அல்லது கிறிஸ்டல் பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க அப்படின்னாக்க பெரிய காரியம் நடக்குதுனாக்கா அங்கெல்லாம் அதை போட்டுட்டு போகலாமா இல்லை கட்டி வச்சுட்டு போகணுமா சார்? ஆமாம், போட்டுட்டு போகக்கூடாதுங்கிறது ஒன்று, போனாலும் ஒன்றும் கிடையாது. அதை பியூரிட்டி பண்ணுற சக்தி அதுக்கு இருக்கு இல்லையா, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நம்ம இல்லைங்க அது நாங்கள் போகிறோம் அதில் கழட்டி வச்சுருக்கோம், ஒன்றும் தவறு கிடையாது. இல்லைங்க நாங்கள் சந்தர்ப்பம் போய் ஆகணும் மறந்துட்டேன் அப்பயும் கவலையப்படாதீங்க, தண்ணியை ஊற்றி குளிச்சிருங்க, ஒன்றாவது. அவ்வளோதான். வந்தால் குளிக்க தான் போகிறோம், சொல்லலைன்னா அதான் செய்ய போகிறோம். அது பியூரிட்டி பண்ணுற சக்தி அதுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் கெட்டது உள்ளே வாங்கிடும், அது இருக்கும். அதனால் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை, போட்டுட்டு போனால் ஒன்றாகாது. அருமையான விளக்கங்கள் சார், எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க. கிறிஸ்டல் அப்படிங்கிறது உண்மையா, அது எந்த வடிவத்தில் வைக்கணும், நாங்கள் போட்டுக்கலாமா போட்டுக்க கூடாதா, எந்த இடத்துல வைக்கணும், வீட்டில் நாங்கள் போட்டுட்டு எங்கெல்லாம் போகணும் எங்கெல்லாம் போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்தது சார். எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பதிவு பண்ணீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் எதுக்குங்க ஓடுறோம்? சக்சஸ், வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடிதானே ஓடுறோம் இல்லையா? எந்த மாதத்தில் பிறந்தவர்கள், ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, எந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தால் அவங்களுடைய வாழ்க்கையில உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றியை எட்டி பிடிக்க முடியும், இது குறித்த $1 மில்லியன் ஆன்சர் அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு நம்ம எல்லாரும் பயன்பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.